அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் சொந்த வீடு மாதிரி போச்சு. காலையில் பசங்க முடிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன். மேலே வரும்போது ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு. கேமரா திறந்தாலே பேர சார் தான் அப்படி. நான் அந்தளவுக்கு பழசாகி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு தான் பழசு, இவங்களுக்கு அப்பப்போ நாங்கள் புதுசு தான். இங்கே மேடைகள் புதுதெல்லாம் வந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு நாங்கள் புதுமை தான். அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம். வழியில் நீங்கள் எங்களை எடுத்து ஆகணும். அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே அது ஐஸ்வர்யம் தான். இங்கே 2 ஐஸ்வர்யா, கதாநாயகி ஐஸ்வர்யா, நம்ம தொகுப்பாளி ஐஸ்வர்யா. 2 ஐஸ்வர்யா, ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு. நம்ம தலைவரை காணுமே, சங்க தலைவரை. இரவின் கண்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான படம்னு நினைக்கிறேன். இது அறிவியல் த்ரில்லர் மூவி. இதில் இயக்குனர், கதாநாயகன் பாப் சுரேஷ். இதில் சில க்ளோஸ்அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கே. உண்மையா டக்குன்னு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு. அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர். மாதிரி நீங்களும் அவரோட பெருசாக நீங்கள் ஜெயிக்கணும். அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நம்ம ஹீரோ. இப்போ நிறைய டேரக்டருக்கு இந்த கதை சொல்கிறது தான் அதேமாதிரி இல்லாமல் போச்சு. அப்புறம் நான் சின்ன இருக்கும்போது சொல்லுவாங்க, இந்த கதை சொல்கிற இயக்குனரை பற்றி, நீங்களாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க, பாக்கிர சார் கதை சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷுவல் ஓடிப்பாங்க. கேட்கும்போது படம் எப்படி வருங்கிற விஷுவல் ஓடிடும். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விஷுவல் ஓடிச்சோ அது படத்துக்கு இருக்கும்பாங்க. அது ஒரு டேலண்ட்டு, கதையை சொல்கிறது, சொல்லி அது இன்வால்வ் ஆக வைக்கிறது. எமோஷனாக பேசும்போது அது எமோஷன், காமெடியாக சீனுக்கு காமெடியாக. அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டராக ஊறி வாழ்ந்து கதை சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்தில் கதை நான் சொன்ன மாதிரி தான், கதை நல்லா சொல்லுவாங்க. படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்க, அது பெரிய மிகப்பெரிய தோல்வி. அது ஒரு புடிச்சிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சில நேரத்தில். தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. கதை சொன்ன மாதிரி எடுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குனருக்கு. ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம், கதை சொல்லித்தான் ஒரு ப்ரொடியூசரை ஓகே பண்ணுறோம். அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறது தான் முதல் வெற்றி. நிறைய பேர் என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க. சில ஹீரோட கேட்டிருக்காங்க, இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க. நம்ம கேஸில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம். அப்போ எப்படி கதை பேரை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க. அவ்வளோ கதை எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்வாங்க நம்ம ஹீரோக்கள். எனக்கு திருப்பாச்சி சவுத் சேட்டை கதை சொல்லிட்டேன். அப்புறம் விஜய் சேட்டை கதை சொல்லியாச்சு. படம்லாம் முடிஞ்சது. இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா, இங்கே தான் நான் ஃபஸ்ட்டாகவே பார்த்தேன். இந்த தேட்டரில் தான், திருப்பாச்சி. இந்த தேட்டரில் நானும் விஜய் சாரும் பார்க்குறோம். ராசியான தேட்டர். நம்ம அடிக்கடி வரோமே சார், சும்மா வராது, ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும்.
ஏன்னா அதனால் இந்த முதல் படம் நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்த தேட்ரு இந்த பிரசாத் தேட்ரு. விஜய் சார் நான் பார்த்தோம். படம் முடிஞ்சது. வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை, படம் நல்லா வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அதெல்லாம் இல்லை. லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க, இடம் இருக்கா இல்லையா? சரி ஓகே, ஃப்ரெண்டில் வாங்கம்மா, வாங்க முன்னாடி வாங்க. நீங்கள் தான் ரைஸ் கேட்குறியா, கீழே உட்காந்து அப்புறம் அதுவும் கைப்பில் 2 பேருங்க அவங்க, அவங்களுக்கு கீழே உட்கார வச்சுட்டாங்க. உட்காருங்க, நல்லா கை தட்டணும் ஒவ்வொரு பேச ஒவ்வொன்றுக்கும். வெளியே போன நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு. விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு. இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக இருக்குங்கிறத எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு. வெளியே போனோம் இருந்தே வரண்டா தான். வெளியே போனோன்னா சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு இருக்குனார். அதுதான் எனக்கு வெற்றி. ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும். நீங்கள் கதை சொன்ன ஒரு 3 மடங்கு இருக்குனார்ல, அப்போ ஹிட்டு முடிவேன்ட்டேன். அதுக்கப்புறம் வார்த்தை சொன்னார், இந்த வருஷம் டாப் 10 டைரக்டரில் நீங்கள் ஒருத்தர் வந்துடுனார். அந்த வருஷம் டாப் 10 டாப் 5 வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கோட்டை விட்டு வச்சிங்களே, அது வேறு விஷயம். திருப்பி வந்துடும், அது வேறு விஷயம். கேட்டுருக்குமா, என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன், திருப்பி பேரரசு வந்துடும் அதெல்லாம். ஆனால் வரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி. அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது, அது ஓகே. படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் எப்படி ஓடிச்சு, எவ்வளோ லாபம் வந்துச்சு, அதில் அடுத்த விஷயம். இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுக்க மிகப்பெரிய வெற்றி இருக்குது இது ரிலீஸ் ஆகுறது. அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் 5 ரிலீஸ், அதே வெற்றி. அதுவும் வெற்றிக்கான அறிகுறிகள்லாம் நிறைய இந்த கண்ணில் தெரியுது. இரவின் கண்ணில் தெரியுது. ஆமாம், இரவின் கண்கிறது அது இரவின் கண்கள். இறைவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும். நீங்கள் எங்கே தான் உங்களை பார்ப்பான், நீங்கள் இருட்டில் தான் பார்ப்பான், எங்கே ஒளிஞ்சு தான் பார்ப்பான். மனுஷனுக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும், இறைவனுக்கு இரவின் கண்டு தெரியும், இருட்டில் கண்டு தெரியும். அதனால் இது வந்து இரவின் கண்கள். இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அப்புறம் என்ன இந்த கருவிக்கு என்ன பேர்? ஹாரிஸா, ஐரிஸ், அது மாற்றி வச்சுருக்காங்க. அது உங்கள் டைரக்டர் அங்கே விவரமானவர் அலெக்சான்னு சொல்லிட்டாங்க, பிரச்சனை ஆயிருமோன்ட்டு அவர் ஹாரிஸான்ட்டார். ஓகே ஓகே, ஹாரிஸ், ஐரிஸ் 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 ஓகே. எனக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு விவரம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு வில்லனை கொள்றதுக்கு, பான்பாக் ரவியை கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாம்பூச்சி மருந்து அடிக்கிறது, பேரை சொல்லிவிட்டேன், அது பிரச்சனையாக போகுது, அதை அடித்தே கொள்வார். இது வேறு அந்த ஹிட்டுங்கிற அந்த அப்படியே பேரை வச்சுக்கிட்டேன். சென்சார் போச்சா, சென்சார் பிரச்சனை இல்லை. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவன் ஹிட்டு, படம் ஹிட்டு, அவன் ஹிட்டு வேஸ்ட் போட்டான். 2 ஹிட் ஆகி போச்சு. என்னடா அப்படின்னா என்னதான் பண்ணுறது, ரிலீஸ் ஆகி போச்சு. அவர் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனசுக்குள்ளி மருந்து ஆகிட்டியே அப்படின்ட்டு அவங்க பேண்டப்பில் வேறு மாதிரி போச்சு. என்ன பண்ணுறது, அதை நீங்கள் எங்கள் பேர் தெரியக்கூடாதுன்னாக்கா இது நடாண்டோம். அப்போ இரவோட இரவா அந்த பேர் அழித்தான். அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன். இப்போ நிறைய இப்போ டிஐ வந்துருச்சு, என்னென்னமோ வந்துச்சு, கிராஃபிக்ஸ் வந்துருச்சு. நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கலாக பார்த்தது அந்த ஹிட்டு அழிச்சு தான். ஆனால் திருப்பதி ஹிட் அழிக்க முடியாது, அந்த ஹிட்டு தான் அழிக்க முடிச்சு. அது மாதிரி இப்போ ஒரு இயக்குனர்லாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க. அப்புறம் திருப்பாச்சியப்போ நம்ம இந்த கிராமத்து படம்ல சில வார்த்தைகள்லாம் அதில் இருந்து விட்டுட்டாங்க. சிவகாசி ரிலீஸ் ஆகுது,
பார்த்துட்டு அந்த சென்சாரை பார்க்குறாங்க. 4 5 கட்டு. இல்லை இது என்னடா கட்டு இருக்குதுன்னு பார்த்தா 2 3 வார்த்தைகள். அப்போ நான் வந்து பெரிய பிரில்லியன் நினச்சிட்டு வாதாடுறேன் சென்சார் ஆஃபீஸர்கிட்ட. சார் என்ன சார் இது இந்த வார்த்தையில் நீங்கள் சவுண்டை தூக்கிடணும். சார் திருப்பதியில் இருக்கே சார், இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், நாதாரின்னு இருக்குல்ல. ஆமாம், நாதாரின்னு அதில் இருந்துச்சு, அதில் விட்டீங்க. ஏன் சார் இதில் தூக்குறீங்க? நான் அப்போ அது விட்டதான் பிரச்சனைங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அவங்க சென்சார். ஏன்னா நிறைய லெட்ரு வந்துருக்கு, என்ன சார் இந்த வார்த்தையை விட்டீங்க, இதுக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம். நம்ம கிராமத்து வார்த்தையை எவனோ ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் சென்சார் ஆஃபீஸ். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வார்த்தைக்கெலாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சிக்கு போது எங்களுக்கு தெரிஞ்சு, தயவுசு தூக்கிருக்கட்டான். நம்ம பொழப்பில் மண்ணு அள்ளி போட்டாங்களே, 4 5 வார்த்தை வச்சு ஓட்டிலாம் பார்த்தேன். அப்புறம்லாம் அது தூக்கணும். அதனால் சென்சாருக்கே நான் சில விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கேன். நிறைய ஒரு கற்றுக்குவோம். இந்த மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா, அது அலெக்சான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார். ஆமாம், இதே பிரச்சனை இருக்கக்கூடாது, அது அலெக்சாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ப்ளீஸ் அது கூட போட்டுங்க. இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்சாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அது புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு. ரஜினி சார் சொன்னார்ல, சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனார்ல தானே, சிஸ்டம் கெட்டு போச்சு, சிஸ்டம் கெட்டு போச்சுனாரு. அவர் சொன்ன சிஸ்டம் வேறு. ஆனால் அந்த கண்டென்ட்டில் பார்த்தா நம்ம பாப் சுரேஷ் வச்சுக்கிற ஒரு சிஸ்டம், அது கெட்ட சிஸ்டம் அது. ஆமாம், அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக சொல்லணும். கதை சொல்லப்பா என்ன வேணாம், கதை சொல்ல வேணாம், கொஞ்சம் இதாக இருக்கட்டும், துப்பாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்துக்கு இந்த பாட்டை சொல்லணும், அது பாடிடும். அப்புறம் ஒரு தகவல் கேட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா அது சொல்லிடும். இது வந்து இந்த உள்ள சிஸ்டம் மனுஷனை விட கேட்டுட்டு சிஸ்டம் இருக்கும்போது இருக்கு. மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது. ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லன்னு அதான் நினைக்கிறேன். ஓகேயா, ஸ்டைலில் பார்த்து கொஞ்சம் கதை இதில் வில்லனு. ஆமாம், ஆரியா, ஆரிஸ் ஓகே ஆரிஸ். ஆமாம், அதனால் டிஃப்ரெண்டாக இருக்குது. அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது. அப்புறம் இந்த வருஷத்தில் முண்டம் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நல்லா சொல்லுது. எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாரும் 2 கிஸ் வச்சுக்கிறாங்க, அதையும் பார்த்துருக்குது. அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது. ஆனால் அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி. வேஷம் எல்லாருமே புதுமுகங்கள் தான் நினைக்கிறேன். டைரக்டரு புதுசு, மற்ற எல்லாருமே சின்ன இவங்க தான். இந்த படத்துக்கு அப்புறம் பாப் சுரேஷ் வந்து டாப் சுரேஷ் ஆகிடணும். தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க. மீடியாக்கள் தொடர்ந்து சின்ன படத்துக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு. அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும், எனக்கு கிடச்சிருக்கு. எப்போவுமே அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு. ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் வந்தேன். அண்ட் மெயின் ரீசன், ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு. அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஷுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார். டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்லணும். நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயே நிறைய படம் பண்ணியிருக்கேன், பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம். அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் பிரதாப் என்டர்பிரைசஸ் அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது. அண்ட் ஏப்ரல்
5th கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். வணக்கம். முதல்ல சார்லஸ் லேனா அவர்களுக்கு வணக்கம். அவர் தான் என்னை இந்த படத்துக்கு அறிமுகப்படுத்தினார். பாப் சார் ரொம்ப நன்றி. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படமும் பேர் கேட்கும்போதே இரவின் கண்கள், இரவுக்கு எப்படி கண்கள், நல்ல வித்தியாசமாக இருக்குது. நல்லாயிருக்கும் படமும், மிரட்டலாம். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலாவது பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக ரிவ்யூஸ் ஆகட்டும், மற்றபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. முக்கியமான ஒரு நன்றி இந்த படத்துக்கு நான் சொல்லணுன்னா பிரதாப் சார். ஏன்னா இந்த படத்தை ஃபுல்லாக ஆரம்பத்தில் இருந்த ஸ்டேஜை விட இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்டேஜ் வேறு மாதிரி ரெடி பண்ணி இதை என்னை ரிலீஸ் பண்ண சொல்லி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அதாவது பிரதாப் என்டர்பிரைசஸில் அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அதில் முதல் படியாக இந்த இரவின் கண்கள் அப்படின்ற ஒரு படம் வர்றதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க பாப் சுரேஷ் சாரும் அவங்களோட டீமும். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா ஒரு பாலசுப்ரமணியம் சார் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன செல்ஃபோன் நம்மளை என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் ஒரு ஐரிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அது மூலயமா எப்படி ஒருத்தன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறான் அப்படின்றத ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வகையில் நல்லா சொல்லியிருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி கூகுளில் நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்னு இதை ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞானம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்றது இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸ்ரீரத்னா மேடம் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இந்த அளவுக்கு இன்றைக்கி மீடியா முன்னாடி கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. இன்னும் படத்தில் நடித்த பலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இது பார்க்கும்போது ஒரு சின்ன படைப்பாக இருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ கதைக்களங்களை நம்ம பார்க்குறோம். அதாவது வன்முறை ஆகட்டும், ஜாதியம் ஆகட்டும், இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி சார்ந்து சொல்கிற ஒரு சினிமாவில் இது ஒரு நல்ல படைப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தயாரிச்சிருந்த பிரதாப் என்டர்பிரைசஸ்க்கும் அப்புறம் அபிநயா கீர்த்தனா கிரியேஷன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். சீக்கிரமாக அந்த படம் தேட்டரில் வருது ஏப்ரல் 5ஆம் தேதி. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி.